தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர்களின் பட்டியல் மற்றும் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு செய்த பணிகள் குறித்த விரிவான விவரங்களை இந்த பதிவில் காண்போம். முதலாவதாக சி. ராஜகோபாலாச்சாரி. பதவிக்காலம் 1952 முதல் 1954 வரை. முந்தைய பணி வழக்கறிஞர் மற்றும் எழுத்தாளர். இரண்டாவதாக கே. காமராஜர். பதவிக்காலம் 1954 முதல் 1963 வரை. முந்தைய பணி முழு நேர அரசியல் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர், மேலும் சிறு வயதிலேயே அரசியலில் இணைந்தவர். மூன்றாவதாக எம். பக்தவச்சலம். பதவிக்காலம் 1963 முதல் 1967 வரை. முந்தைய பணி வழக்கறிஞர் மற்றும் இதழாளர். நான்காவதாக சி. என். அண்ணாதுரை. பதவிக்காலம் 1967 முதல் 1969 வரை. முந்தைய பணி இதழாளர், எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர். ஐந்தாவதாக மு. கருணாநிதி. பதவிக்காலம் 1969 முதல் 1976 மற்றும் 1989 முதல் 1991 வரை. மேலும் 1996 முதல் 2001 வரை, 2006 முதல் 2011 வரை. இவரின் முந்தைய பணி திரைக்கதை எழுத்தாளர், இதழாளர் மற்றும் இலக்கியவாதி. ஆறாவதாக எம். ஜி. ராமச்சந்திரன். பதவிக்காலம் 1977 முதல் 1987 வரை. முந்தைய பணி மிகவும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். ஏழாவதாக ஜானகி ராமச்சந்திரன். பதவிக்காலம் 1988, வெறும் 24 நாட்கள் மட்டுமே. முந்தைய பணி திரைப்பட நடிகை ஆவார். எட்டாவதாக ஜே. ஜெயலலிதா. பதவிக்காலம் 1991 முதல் 1996, 2001 மற்றும் 2002 முதல் 2006 வரை, 2011 முதல் 2014 வரை, 2015 முதல் 2016 வரை. முந்தைய பணி முன்னணி திரைப்பட நடிகை மற்றும் செவ்வியல் நடனக் கலைஞர். ஒன்பதாவதாக ஓ. பன்னீர்செல்வம். பதவிக்காலம் 2001 முதல் 2002 வரை மற்றும் 2014 முதல் 2015 வரை, மேலும் 2016 முதல் 2017 வரை. முந்தைய பணி பால் பண்ணை மற்றும் தேநீர் விடுதி தொழில் முனைவோர். பத்தாவதாக எடப்பாடி க. பழனிசாமி. இவரின் பதவிக்காலம் 2017 முதல் 2021 வரை. இவரின் முந்தைய பணி விவசாயம் மற்றும் வெல்லம் வியாபாரம். 11வதாக மு. க. ஸ்டாலின். இவரின் பதவிக்காலம் 2001 முதல் 2026 வரை. இவருடைய முந்தைய பணி முரசொலி இதழாளர் மற்றும் திரைப்பட, நாடக மற்றும் நடிகர். மேலும் சில முக்கிய குறிப்புகள். வழக்கறிஞர்கள். ஆரம்பகால முதலமைச்சர்களில் பெரும்பாலானோர் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞர்களாக பணியாற்றியவர்கள் ஆவார். திரைப்படத்துறை. 1967க்கு பிறகு அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என திரைத்துறையை சார்ந்தவர்களின் தாக்கம் தமிழக அரசியலில் அதிகமாக இருந்தது. OPR, எடப்பாடி பழனிசாமி போன்றோர் தங்களை முதன்மையாக விவசாய பின்னணி கொண்டவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டனர். மேலும் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.